நீங்களும் இன்னும் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். சவுதி சென்ட்ரல் பேங்க் தன்னுடைய முதலீடை சில்வரில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நான் ஒன்றும் கோல்டுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லலை. கோல்டை விட கரண்ட்டாக அதிகமாக ஷைன் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சில்வர் தான். ரிப்போர்ட் படி பார்த்துடலாமா? ரியல் டைம் டேட்டாவில் வித்தின் 6 monthஸில் கோல்டை விட 5% அதிக ரிட்டர்ன்ஸ் யார் கொடுத்துருக்கானா சில்வர் தான். இதுவே மந்த்லி ரிப்போர்ட்னு பார்க்கும்போது 5%, ஆனுவல் ரிட்டர்ன்ஸ்னு எடுத்து பார்த்தா 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு நம்ம பை பண்ணுறதுக்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ருப்பீஸ் வேணும். ஆனால் சில்வர் நமக்கு பை பண்ணுறதுக்கு குறைந்த முதலீடுலேயே அதிக ப்ராஃபிட் தரது என்னன்னு கேட்டால் சில்வர் தான். சரி, ஓகே, அதான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சேமா, அதை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் படி ஃபேக்டை பார்த்துடலாமா? நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல், அதாவது அந்த 5G மொபைல், இவி வெஹிக்கிள்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற சோலார் பேனல், இது எல்லாத்துடைய ப்ரொடக்ஷனுக்கும் மெயின் சோர்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம சில்வர் தான். அது மட்டும் இல்லாமல் சப்ளை கம்மியாகிட்டு இருக்கு. சப்ளை கம்மியாக ப்ரைஸ் ஆக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் டேட்டா அனாலிசிஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.